வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் பிஸ்கெட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டீ கடை தேங்காய் பிஸ்கெட். டீ கடைக்கு போனால் ஆனால் ஒரு டீ, ஒரு தேங்காய் பிஸ்கெட், அப்படிலாம் பட்டர் பிஸ்கெட் சாப்பிடுங்களேன். ஸோ இந்த தேங்காய் பிஸ்கெட் எப்படி நம்ம வீட்டில் ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் பிஸ்கெட் தேவையான பொருட்கள்: தேங்காய் 50 கிராம், பட்டர் 60 கிராம், சர்க்கரை 50 கிராம், மைதா 100 கிராம், பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், பால் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன், டியூட்டி ஃப்ரூட்டி 75 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பட்டர். இந்த பட்டர் மெல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த சுகரை போட்டு நல்லா பீட் பண்ண முடியும். இதுக்கு பிறகு சர்க்கரை பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். நான் டேரெக்டாக இந்த சர்க்கரை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் போட்டிருக்கோம். எதுக்காக இதில் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சுகர் பவுட்ரு இதில் போட்டிருக்கேன். இப்போது இந்த பட்டர் இந்த சுகர் நல்லா பீட் பண்ண நல்ல ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் நல்லா பீட் பண்ணுங்கள். திக்கான பக்கம் வந்த பிறகு நீங்கள் தேங்காய் இதில் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கணும் வீட்டில் பண்ணும்போது. இப்போது இந்த திரும்பி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணுறோம். இதுக்காக நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே வேண்டாம். வெறும் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் போட்டு நல்லா அப்படியே பரட்டி எடுங்க. இப்போது இந்த தேங்காய், பட்டர், சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா, அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மைதாவில் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பேக்கிங் பவுடர் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண கவனமாக யூஸ் பண்ணணும். எப்பவுமே லிக்விடாக இருக்க இடத்துல பேக்கிங் பவுடர் போட்டால் கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மைதாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் சுகரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துருங்க, சரிங்களா? இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரை பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரீ மிக்ஸ் ஃப்ளார், இந்த மைதா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த டியூட்டி ஃப்ரூட்டி. இந்த டியூட்டி ஃப்ரூட்டி எதுக்காக போட்டிருக்கீங்கன்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக சின்ன சின்ன டீ ஷாப்லாம் போனால் மேலே டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருப்பாங்க. அதனால தான் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணோம்னா அந்த பட்டரில் என்ன டெக்ஸ்சர் இருக்கோ அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பால் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டோ ரெடியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு பேக்கரி ப்ரிப்ரேஷன், ஸ்வீட்ஸோ இல்லை பேக்கரி கேக் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேயிங் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்குறதுனா, எனக்கு இந்த வேயிங் ஸ்கேலில் கரெக்டாக 75 கிராம் 50 கிராம் பிரிக்க முடியல சொல்கிறாங்க. அந்த வேயிங் ஸ்கேலோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டேன்னா எப்போனா யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை அழகாக ரவுண்டாக ஷேப்பில் ரெடி பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த பட்டர் அதுக்கப்புறம் இந்த மைதாவை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் ஒட்டாம வரும் பேக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால தான் இப்போ பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை மெதுவாக அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக விட்டுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக உள்ள கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்கட் சைஸ் ரெடி. பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கும், ஆனால் பேக் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி மீடியமான சைஸில் பண்ணியிருக்கேன். இப்போது இதே மாதிரி இன்னொரு பீசஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ரஃப்பாக எடுத்துக்கிற டோவை ரொம்ப சிம்பிள் தான். மெதுவாக நீங்கள் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி முடிச்ச பிறகு உள்ளங்கையில் கரெக்டாக வச்சு நீங்கள் மெதுவாக மேல் கை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணால் ரெடி. பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டேரெக்டாக குக் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஓடிஜியில் கரெக்டாக ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் 180 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் பேக்கரி சம்மந்தப்பட்ட ப்ரிப்ரேஷன் ப்ரீஹீட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்ச பிறகு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸ். அதே டைமில் 20 மினிட்ஸ். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவும், அப்படி இல்லைன்னா 20 மினிட்ஸ் போதும். இதே மாதிரி ப்ராப்பராக குக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஓடிஜி இல்லை, அவன் இல்லை, இந்த ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதாவது ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கங்க. இந்த கடாயை நல்லா ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு நீங்கள் ஒரு தட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அழகாக சின்ன சின்ன வச்சு ஒரு 35 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பிஸ்கட்ஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஓடிஜியில் ஒரு அருமையான ஸ்டைலில் டீ கடை தேங்காய் பிஸ்கட் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
என்னங்க இந்த டீ கடை பிஸ்கட் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். இனிமேல் டீ கடையில் போய் நீங்கள் இந்த பிஸ்கட் வாங்க வேண்டியதில்லை, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.